செல்ஃபாக அப்ளை பண்ணி வரலாம். அப்படின்னா நான் சைல்டு ஆஃப் இயர் ஸ்டூடெண்ட் விசிட்டர் விசாவில் தான் அழைச்சிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா பார்ட்னர் ஆஃப் இயர் ஸ்டூடெண்ட் ஒர்க் விசா. அந்த விசாவுக்கு வந்து நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதான் என்னோட ஒய்ஃபுங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் 2 பேருக்கு உண்டான மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வச்சோம். நான் வந்து இவங்களை எங்கே சந்தித்தேன், அதுக்கப்புறம் வந்து எங்கே நிச்சயதார்த்தம் ஆனிச்சு, அப்புறம் ட்ரெயின்லையுமே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும். ஒரு 2 பேருமே சேர்ந்து இருந்ததுனால அதையுமே நாங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சோம். 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறதா இல்லை வந்து தனித்தனியாக பண்ணுறதாங்கிறது குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்க போட்டோம். நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஹாய் எல்லாருக்கும், பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க நியூசிலாண்டில் மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க, அதாவது லெவல் 9 கோர்ஸு. இவங்க லெவல் 9 கோர்ஸ் படிக்கிறதுனால நானும் என் பாப்பாவும் டிபெண்டில் வரலாம். ஸோ நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வந்தோம் அப்படிங்கிற என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நான் வந்து எந்த விதமான ஒரு கன்சல்டன்ட்டும் கிடையாது, எந்த ஒரு எமிக்ரேஷன் லைசன்ஸ் அட்வைசரும் கிடையாது. முழுக்க என்னோட தனிப்பட்ட அனுபவமே தான் இந்த வீடியோ. என்னோட விசா பார்த்துட்டிங்கன்னா பார்ட்னர் ஆஃப் இயர் ஸ்டூடெண்ட் ஒர்க் விசா. என்னோட பாப்பாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிபெண்டன்ட் சைல்டு விசிட்டர் விசா. இந்த விசாவில் தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம். இந்த விசா பார்த்துட்டிங்கன்னா யார் வந்து அப்ளிகண்டோ முழுக்க அவங்களே செல்ஃபாக அப்ளை பண்ணி வரலாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா யாருமே வந்து இதை சொல்கிறது இல்லை, நீங்களே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. அது ஏன் சொல்லுங்கிறது எனக்கு தெரியல. பட் யாரும் வந்து இதை வந்து சொல்கிறது இல்லை. நானுமே ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து தான் பண்ணி வந்தேன். இப்போ வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியாது இந்த மாதிரி செல்ஃபாக அப்ளை பண்ணலாம். யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இவங்க பண்ணாதான் விசா விழுவும் இல்லை அவங்க பண்ணாதான் விசா விழுவும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எதுவும் நம்பிக்கை தேவையில்லை. யார் அப்ளிகண்டோ நீங்களே வந்து துணிச்சலாக பயப்படாமல் நம்ம போடலாம். நம்மளை பொறுத்த மட்டும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பயம் இருக்கும், நம்மளா பண்ணோம்னா உளுந்துருமா வந்துருமா அப்படி இப்படியெல்லாம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து தெளிவாக பண்ணலாம். எனக்கு வந்து தனியாகலாம் பண்ண தெரியாது. உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவைப்பட்டுச்சுன்னா, நான் பண்ணி வந்தது ஒருத்தங்க, ஆனால் நான் இங்கே நியூசிலாண்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே ஒருத்தங்க எனக்கு நியூசிலாண்டு எமிக்ரேஷன் அட்வைசர் வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் என்னோட மெயில் ஐடியை நான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த மெயிலுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த நியூசிலாண்டு எமிக்ரேஷன் அட்வைசர், அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் கான்டாக்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களோட நம்பரை நான் உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாக அனுப்பி வைக்கிறேன். அவங்களோட நம்பரை வந்து நான் நேரடியாகவே இதில் வந்து நான் கொடுத்துடலாம். கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரியும், நேரடியாக அதில் மெசேஜ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒர்க் இருக்கா, அப்புறம் விசிட் விசாவில் வரலாமான்னு தேவையற்ற கொஸ்டின் வந்து கேட்பீங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தர்றேன். ஆனால் நீங்கள் இவங்க கிட்ட தான் பண்ணணும்னு போய் நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது செல்ஃபாக நீங்களே பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்களே வந்து செல்ஃபாக பண்ணலாம். சரி வாங்க, இப்போ வந்து நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்து வந்தேன், என் பாப்பாவுக்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்து வந்தேங்கிறத 1 by 1 சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னோட பாப்பாவுக்கு வந்து நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்னோட பாப்பாவை பார்த்துட்டிங்கன்னா நான் சைல்டு ஆஃப் இயர் ஸ்டூடெண்ட் விசிட்டர் விசாவில் தான் அழைச்சிட்டு வந்தேன். அவங்களுக்கு டாக்குமெண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் 5 மாதத்துலேயே வந்து அவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்திருந்தோம். ஸோ பாஸ்போர்ட் முக்கியம், அதனால் பாஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா அவங்களுக்கு 5 மாதத்தில் வந்து அப்போ தலையெல்லாம் நிற்காது இல்லையா, அப்போல்லாம் வந்து படுக்க வச்சு அது ஒரு பெரிய போராட்டம். இதை தவிர்த்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,500 நியூசிலாந்து டாலர் வந்து நான் காட்டினேன். அது வந்து என்கிட்ட ஒரு 1 year ஓல்டாகவே இருந்துச்சு, அதை நான் காட்டினேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து 5 மாத குழந்தைக்கு வேறு என்ன இருந்துற போகுது, 5 மாத குழந்தை இவளுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆதார் கார்டோ பேன் கார்டோ எதுவுமே வந்து அப்போ எடுக்கவும் இல்லை. அப்போ 5 மாத குழந்தைக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இதுதான் வந்து நான் என்னோட பாப்பாவுக்கு வந்து சப்மிட் பண்ணது. அடுத்தது எனக்கு வர்றேன் பார்ட்னர் ஆஃப் இயர் ஸ்டூடெண்ட் ஒர்க் விசா. இந்த விசா பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஃபுல் டைம் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க மாஸ்டர் டிகிரி லெவல் 9 படிக்கிறதுனால அதான் அந்த விசா. அந்த விசாவுக்கு வந்து நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோட பாஸ்போர்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் எங்கே இப்போ நம்ம அப்போலோ தானே எடுத்தோம். அப்போலோ வந்து கிரீம்ஸ் ரோட்டில் போய் எடுத்தோம். அது வந்து ஃபுல் மெடிக்கல் தான் நாங்கள் வந்து எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வந்துச்சு அப்போ. அடுத்தது எனக்கு ஃபண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4,200 நியூசிலாந்து டாலரும் ப்ளஸ் ஒரு $1,800 ட்ராவலுக்கும் சேர்த்து ஒரு 6,000 நியூசிலாந்து டாலர் காட்டினேன். ஓவராலாக எனக்கும் என் பொண்ணுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு இந்தியன் மணிக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து காட்டினேன். அது வந்து 1 year ஓல்டாகவே இருந்துச்சு. அந்த ஃபண்டு பார்த்துட்டிங்கன்னா 20,000 நியூசிலாந்து டாலர் வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் நான் காட்டினேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா என்னோட அகாடமிக் டீட்டெயில்ஸு. நான் வந்து இன்ஜினியரிங் தான் படிச்சிருந்தேன், அதுவும் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணேன். ஸோ வந்து என்னோட 10th அதுக்கப்புறமா என்னோட டிப்ளமோ, அதாவது மார்க் ஷீட் பார்த்திங்கன்னா செமஸ்டர் வைஸாக உள்ள மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கன்சல்ட் மார்க் ஷீட்டு, அப்புறம் டிசி ப்ரொஃபஷனலு, இந்த டிப்ளமோவில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் பார்த்துட்டிங்கன்னா 3rd செம்லேருந்து அந்த 8th செம் உள்ள மார்க் ஷீட் எல்லாத்தையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கன்சாலிட்டு, டிசி, சிசி, அப்புறம் வந்து அதோட ப்ரொஃபஷனலு, அப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட், இது எல்லா
எல்லாத்தையும் ஒன்றா வந்து பிடிஎஃப் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் வச்சேன். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து துபாயில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக தான் வச்சேன். அது சம்மந்தமாக என்ன வச்சேன்னா என்னோட ஆஃபர் லெட்டரு, என்னோட பே ஸ்லிப்பு அதெல்லாம் வச்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊரில் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணாலே பார்த்துட்டிங்கன்னா ஐடிஆர் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும். ஸோ என்னோட ஐடிஆர் வச்சேன். அதுக்கப்புறம் என்னோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு. இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணும்பொழுது என்னன்னா அதில் ஒரு ஃபார்ம் 26AS ஒன்று இருக்கும், அதுவுமே வச்சேன். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுமே என்னை பற்றினதை நான் வந்து வச்சேன். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ அதாவது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ என்னோட பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எஜுகேஷனு, இது சம்மந்தப்பட்ட என்னோட ஃபண்டு எல்லாமே காமிச்சாச்சு. இப்போ இவங்க தானே மாஸ்டர் டிகிரி இங்கே படிக்க வர்றாங்க. ஸோ இவங்க தான் என்னோட ஒய்ஃபுங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அது வந்து ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ கிராமம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னாருன்னு சொன்னாலே இவங்க ஒய்ஃபு அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரியும். ஆனால் வந்து நம்ம இங்கே வந்து புதுசாக ஒரு நாட்டுக்கு வர்றோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறத கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து இமிகிரேஷன் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நாங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஸில் என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் 2 பேருக்கு உண்டான மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எங்களோட கல்யாணம் ஆன பத்திரிக்கை அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தமிழ்லேயும் அடிச்சிருந்தோம், ப்ளஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் அடிச்சிருந்தோம். ஸோ அதை ரெண்டையுமே கம்பைன் பண்ணி அதையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக நாங்கள் வந்து வச்சோம். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 ஃபோட்டோ வச்சு நாங்கள் வந்து வீடியோ பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இவங்களை எங்கே சந்தித்தேன், அதுக்கப்புறம் வந்து எங்கே நிச்சயதார்த்தம் ஆனிச்சு, எப்போ வந்து நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணோம், அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே எல்லாம் அவுட்டோர் போனோமோ அதெல்லாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்போ நான் வந்து ஒரு ட்ரிப் வந்து கேரளா போயிருந்தோம். ஸோ அந்த கேரளா போனோம், இங்கே எல்லாம் சாப்பிட்டோம், இப்படியெல்லாம் இருந்தோங்கிறத இந்த போன ஃபோட்டோ போட்டுட்டு அது சம்மந்தப்பட்ட ஸ்டோரிஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து பண்ணேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் நானாக யூடியூப் பார்த்து அதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸ்டோரிஸ்லாம் இவங்க தான் வந்து என்னென்ன நம்ம போனோமோ அதெல்லாம் பக்காவாக இங்கிலீஷில் வந்து இவங்க தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கெல்லாம் வந்து அடிக்கடி நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ரெட் பஸ்ஸில் போட்ட பஸ் டிக்கெட் எல்லாமே இருந்துச்சு. நான் எல்லா பஸ் டிக்கெட்டுமே எப்படி போடுவேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பாஸ்போர்ட்டில் என்ன பேர் இருக்கோ நான் அதை தான் போடுவேன். ஸோ அது எனக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் டாக்குமெண்ட்டாக வந்து நாங்கள் வந்து அதை வச்சுருந்தோம். அப்புறம் ட்ரெயின்லையுமே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வச்சேன். இதை வந்து ஒரு காமெடியாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பசங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி வந்து தீபாவளி அப்போ வந்து ஊருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கானுங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா விக்ரம் படம் வந்த புதுசு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதில் ஒருத்தன் பேர் வந்து விக்ரமா, ஒருத்தன் பேர் வந்து ரோலக்ஸா, ஒருத்தன் பேர் டில்லியா. டிக்கெட்டை போட்டு நேராக வந்திருக்காங்க. பஸ்ஸில் உள்ளவர் தானே வாங்கி பார்ப்பாரு, வாங்கி சிரிச்சுட்டு ஏறி வந்துட்டாப்புல. இதே ட்ரெயினாக இருந்தால் புரட்டி தட்டி அனுப்பியிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஆதார் கார்டு இல்லாமல் நம்ம ஏற முடியாது இல்லையா, பஸ்ஸில் யாரும் அந்த ப்ரூஃபெல்லாம் பார்க்குறா. ஸோ அதனால் வந்து நாங்கள் கரெக்டாக நான் எல்லாத்துலேயும் வந்து என்னோட பேர் போட்டதுனால அது வச்சுருந்தது. நான் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் வந்து ஒரு வாட்டி போயிருந்தப்போ நாங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். பட் ஆனால் அதை வந்து என்னால் ப்ரூஃபாக வைக்க முடியல. ஏன் அப்படின்னா அதில் வந்து என்னோட பேர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, மௌனிகாவோட பேர் போடல. ஏன்னா நம்ம ரூம் போகிறப்ப யாராவது ஒருத்தன் பேர் தானே போடுவாங்க. நாங்கள் வந்து எந்த ப்ரூஃப் வச்சாலும் அதில் எங்கள் 2 பேரும் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் அந்த ப்ரூஃப் இல்லை, நம்ம 2 பேரும் இருக்கிற பேர் தான் வைக்கணும். நம்ம 2 பேரும் இல்லாமல் நான் மாட்டும் இருக்கிற பேர் இருந்தால் இவங்க எப்படி அந்த இடத்துல இருந்தாங்கிறது தெரியும். ஸோ நம்ம டிஃபரெண்ட் இவங்க தானே என் ஒய்ஃபுங்கிற நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த ப்ரூஃப் வந்து எங்களால் வைக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டுங்கிறது போட்டிருந்தது. ரெண்டல் அக்ரிமெண்ட் ஏன்னா நான் சொந்த கிராமத்தில் தான் இருக்கேன், நான் சொந்த அட்ரஸில் தான் இருக்கேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே அட்ரஸில் தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும். நாங்கள் 2 பேருமே வந்து பேன் கார்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன எரர் இருந்தது, அதை மாற்றணும். 2 பேருக்குமே ஒரே அட்ரஸில் தான் வந்துச்சு. அந்த கவரை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இவங்க என்னோட பாப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, என்னோட பாப்பாவுமே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து ஃபாதர் நேமாக என்னோட பேரும் மதர் நேம்னு அவங்க பேரும் இருக்கும். அதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக உதவுனுச்சு. பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அம்மா அப்பா பேர் இருக்கு இல்லையா, என்னோட பேரும் இருக்கும், என் ஒய்ஃபு பேரும் இருக்கும். ஸோ அதுவுமே எங்களுக்கு வந்து முக்கியமாக கொஞ்சம் உதவுனுச்சு தான் சொல்லணும். ஸோ அதையுமே ஒரு எவிடன்ஸாக வச்சோம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மௌனிகாவோட காலேஜில் ஆஃபர் லெட்ரு, அப்புறம் மௌனிகா எடுத்த பிசிசி, அப்புறம் மௌனிகா எடுத்த மெடிக்கல், இது எல்லாமே வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க தானே வந்து இப்போ டிபெண்டன்ட்டு. ஸோ இவங்க அண்டரில் தானே நான் வர்றேன். 1146 அது என்னப்பா அந்த ஃபார்ம் என்ன, பார்ட்னர் சப்போர்ட் ஃபார்ம். ஓகே, அது என்ன அப்படின்னா எங்கள் 2 பேரும், அதாவது என் பேர் வந்து மெயின் அப்ளிகேண்டில் வந்துடும், ஏன்னா டிபெண்ட் நான் தானே மெயின் அப்ளை வந்து. அப்புறம் இவங்க வந்து இவங்களோட பேர் எல்லாம் போட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்க வந்து அதில் சைன் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒன்று கொடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் எனக்கும் என் பாப்பாவுக்கும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து INS 1241 டிக்ளரேஷன் ஃபார்ம். அதாவது வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சோன்னா கடைசியாக டிக்ளரேஷன் கொடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுத்தோம். ஒன்று டிக்ளரேஷன் வந்து அதை டிக் பண்ணிவிட்டு சைன் பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து பாப்பா சைன் போட முடியாது இல்லையா, பாப்பாவுக்கும் வந்து நான் தான் சைன் பண்ணி கொடுத்தேன் பேரண்ட்ஸ்னு போட்டு. ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சது என்னென்னா எங்களோட ஆதார் கார்டில் வந்து இவங்க அப்பா பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. அதை நாங்கள் மாற்ற போனப்போ அவங்க ஆதாரில் உள்ளவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் மேரேஜ் ஆகிட்டீங்களே, உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சு உங்கள் பேரே மாற்றிடலாமே அப்படின்னாங்க. சரின்ட்டு இவங்க அப்பா பேரை அப்போ எடுத்துகிட்டு அப்போ என்ன பண்ணோன்னா மௌனிகா பிரகாஷ் அப்படிங்கிற பேர் என் பேரே வந்துருச்சு. அப்புறம் பேன் கார்டுமே கொஞ்சம் அதுலேயுமே தப்பு இருந்துச்சு உங்கள் அப்பா பேர். ஸோ பேன் கார்டு
ஹஸ்பண்ட் நேம் வந்து அட்டாச் பண்ணி. ஆமாம் கரெக்ட். அதுலேயுமே வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து அதுலேயும் அட்டாச் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க பாஸ்போர்ட்னு எடுத்தாங்க. ஸோ ஆதார் கார்டு எல்லாம் மாற்றினதுனால பாஸ்போர்ட்லேயும் மௌனிகா பிரகாஷ்ங்கிறது வந்துருச்சு. இவங்க பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்பவுஸ் நேமில் வந்து என் பேர் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸாக வந்து அமைஞ்சிச்சு. பாப்பா அழுதுகிட்டே இருக்காப்ல. சரி அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்கு போட்டோம், நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அடிஷனலாக ப்ரூஃப் ஆஃப் லைசன்ஸ் எங்களோடது என்னென்ன வச்சோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் ஹஸ்பண்ட் நேம்னு என்னோடது இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து நாங்கள் வந்து வச்சோம். என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிஎஃபோட ஸ்டேட்மெண்ட்னா ஹஸ்பண்ட்னு ஒரு நேம் போட்டுருந்துச்சு. ஸோ அதையுமே ஒரு ப்ரூஃபாக எடுத்து வச்சிருந்தோம். பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நாமினியாக வந்து என் பேர் இருந்தது. ஸோ அதையுமே நாங்கள் ஒரு ப்ரூஃபாக வச்சோம். என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பேர் வந்து நாமினின்னு இருந்துச்சு. ஸோ 2 பேருமே சேர்ந்து இருந்ததுனால அதையுமே நாங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சோம். மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என் ஒய்ஃப் பேரை வந்து ரேஷன் கார்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து நாங்கள் ஒரு ப்ரூஃபாக வந்து காமிச்சோம். என்னோட ஒய்ஃபுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணும்பொழுது ஒரு வக்கீல்கிட்ட வந்து நோட்டரிட்ட வந்து அஃபிடேவிட் ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் நேம்னு என்னோட பேர் இருந்துச்சு. ஸோ அவங்க பேரும் இருந்தது. ஸோ அதையுமே ஒரு ப்ரூஃபாக நான் வந்து வச்சேன். என்னோட ஒய்ஃபுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட் நேமாக என்னோடது இருந்துச்சு. ஸோ அதையுமே ஒரு ப்ரூஃபாக நான் வந்து வச்சேன். இப்போ அந்த பேர் மாத்திரன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஆதார் கார்டு எல்லாத்துலேயும். ஸோ ஆதார் கார்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒய்ஃப் ஆப்னு போட்டு என் பேர் இருந்தது. பேன் கார்டுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒய்ஃப் ஆப்னு என் பேர் இருந்தது. ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு அடிஷனல் ப்ரூஃபாக இருந்தது. கவர் லெட்டர் ஒன்று நாங்கள் வச்சோம். அந்த கவர் லெட்டர் என்ன வச்சோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எப்போ வந்து சந்தித்தோம், எப்போ வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆனிச்சு, எந்த லொக்கேஷனில் வந்து மேரேஜ் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எவ்வளோ நாள் இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இங்கே நியூசிலாந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம். அதில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, படிக்க போகிற டயத்தில் கண்டிப்பாக வந்து நான் பாப்பாவை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன உண்மையாக அதை தான் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் கவர் லெட்டரில். இப்போயும் அதை தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பா வந்து பார்க்குறது, அப்புறம் இது போக தான் நான் மீதி நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் அதை வந்து உண்மையாக சொல்லி அந்த ஒரு கவர் லெட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சோம். இதுதான் நாங்கள் வச்ச டாக்குமெண்ட்ஸு. இப்போ நாங்கள் பண்ணுறப்ப என்னோட விசா காஸ்ட் $700 தான். அதாவது பார்ட்னர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒர்க் விசாவுக்கு வந்து விசா காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் $700 தான். இப்போ வந்து $1630 வந்து அதை வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து நியூசிலாண்டோட இமிகிரேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்து அதை வந்து நல்லாவே படித்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட பாப்பாவுக்கு வந்து அந்த விசிட்டர் விசா வந்து பார்த்துட்டிங்கன்னா $211 தான் அப்போ வந்து நாங்கள் போட்டோம். இப்போ வந்து விசா காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $341 கிட்ட வருது. டைமிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டைம் எடுத்தது விசா வர்றதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட உள்ள ஒரு மேஜரான ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு அந்த டயத்தில். 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறதா இல்லை வந்து தனித்தனியாக பண்ணுறதாங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய குளறுபடியாக இருந்தது. என்னோடய ஒய்ஃப் வந்து சொல்லிட்டாப்புல, நான் வந்து குழந்தைய விட்டுட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து தான் அவனுங்கிற மாரியே என்கிட்ட சொல்லிட்டாப்புல. குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நாங்கள் வந்து அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். அவங்க ஃபைல் பண்ண அடுத்த ஒரு வாரத்திலே வந்து நானும் எனக்கு ஃபைல் பண்ணிட்டேன். அதில் வந்து பெரிய ஒரு ரிஸ்க் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது என்ன ரிஸ்க் அப்படின்னா, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா இன்கேஸ் டிக்ளைன் ஆயிருந்துச்சுன்னா எனக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விசா டிக்ளைன் ஆயிருக்கும். ஸோ நான் கட்டின விசா காசு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒருத்தங்கள்ட்ட கொடுத்து வந்தேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சம் சார்ஜஸ் கொடுத்து தான் வந்தோம். ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து எனக்கு போயிருக்கும். ஸோ நாங்கள் பாப்பா இருக்கிறனால பாப்பா விட்டு வரல, அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணேன். ஆனால் இதே வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய பாப்பா இருந்திருந்தது, ஒரு 4-5 வயசாக இருந்திருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டாக அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கூட நம்ம போயிருக்கலாம் அப்படிங்கிற முடிவை கூட நான் எடுத்திருப்பேன். இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா அவங்கவுங்க எப்படிங்கிறத அவங்கவுங்க பார்த்துக்கணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதனால தான் வந்து நான் வந்து ஒன்றா வர்ற மாரி ஆகிடுச்சு. இதெல்லாம் கொடுத்து தான் நானும் என் பாப்பாவும் டிபெண்ட்டாக வந்தோம். பட் வந்து நான் வந்து இப்போ வந்து நாட்கள் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குங்கிறது தெரில. நீங்கள் யாராவது இந்த மாதிரி டிபெண்ட்டாகவோ இல்லை குழந்தையோட வர்றீங்க அப்படின்னா நியூசிலாண்டோட இமிகிரேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்து படித்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அது பிரகாரம் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வச்சு வந்ததை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னென்ன சொன்னோன்னு சொல்லலைங்கிறது எனக்கே தெரியலை. கன்ஃபியூஷன்லாம் பேசிட்டு வர்றேன். இங்கே பாருங்கள் இவங்க 2 பேரையும்.